கிருதே நெய்கேன துஷ்யதி. ராமருக்கு ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா கூட அதில் சந்தோஷப்பட்டுருவாராம். ராமருக்கு நம்ம என்ன உபகாரம் பண்ண முடியும்? அவர் ராஜானாலும் உபகாரம் பண்ண முடியாது, தெய்வம்னாலும் உபகாரம் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ராமான்னு சொல்கிறத உபகாரமாக அவர் நினச்சிக்கிறாராம். எப்படின்னா, சில குழந்தைகளுக்கு அம்மா மம்மு ஊட்டுவா, தச்சி மம்மு பப்பு மம்மு ஊட்டுவா. ஊட்டினா இந்த சில குழந்தைகள் சாப்பிடாது, தூடு துப்பும் ஓடும் அடம் மண்ணும். இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படாது, எப்படா சாப்பிட வைக்கிறது தெரியலன்னு அந்த காலத்தில் காக்கா காமிச்சு குருவி காமிச்சு இதெல்லாம் பண்ணுவாள். இப்போ ஒன்றுமே காமிக்கிறதில்ல, மொபைலை வச்சு இந்த பாருன்னு டப்பால் அடிக்கிற மாதிரி வாயில் அடிச்சு விட்டுருவான். அப்படி பண்ணக்கூடாது. குழந்தைகளுக்கு காக்கா குருவி காமிச்சு தோத்தோக்கு போட்டு அப்படிலாம் ஏண்டானா, நம்ம ஒண்டியாக சாப்பிடக்கூடாது, 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடணும். அங்கே அந்த பழக்க வழக்கத்தையும் காமிப்பா. சாதத்தை மொத்தமாக வச்சா குழந்தை ஏன் இவ்வளோ ஓட்டேன்னு கத்தும். அதுக்காக என்ன பண்ணுவா, அது 5-6 உருண்டையாக பண்ணி, இது தாத்தாக்கு 1 ரூபாய், பாட்டிக்கு 1 ரூபாய், மாமாவுக்கு 1 ரூபாய்ன்னு இப்படி 4-5 உருண்டையாக வச்சு இப்படி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். அப்படி அம்மா கஷ்டப்பட்டு அதை இப்படிதான் கஷ்டப்பட்டு ஊட்டுவான் அந்த காலத்தில். அப்படி இந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு அடம் பண்ணுற குழந்தை ஒரு நாளைக்கு திடீர்னு அம்மா எனக்கு பசிக்கிறது இலையை போடுங்க தானே உட்காந்துன்னா அம்மா பெரிய உபகாரம்பா அப்படின்பா. அம்மா குழந்தை சாப்பிட்றதுனால குழந்தைக்கு தான் நல்லது. அந்த குழந்தைக்கு அம்மா நல்லது பண்ணும்போது வேண்டான்னு சொல்லாமல் குழந்தை சாப்பிட்டாலே அம்மாவுக்கு எப்படி உபகாரமாக தோன்றதோ, அது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டதும் உண்டு. அந்த காலத்தில் குழந்தை ஓடும். அப்படி ஓடக்கூடிய குழந்தை ஒரு நாளைக்கு தானே பலகாய பண்ண அம்மா எண்ணெய் தேய்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் பெரிய உபகாரம் பாம்பா. அது மாதிரி இங்கே ராமர் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அதுக்கு நம்ம ராமான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறான். அதுதான் ராமர் எதிர்பார்க்குறாராம். கதஞ்சிதுபகாரேன கிருதே நெய்கேன துஷ்யதி. சரி, ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா கூட மறக்க மாட்டாருன்னா, அப்போ அபராதம் பண்ணினாலும் மறக்காமல் நம்மளை தண்டிப்பாரான்னா தண்டிக்கவே மாட்டாராம். நஸ்மரத்யபகாராணாம் சதமபி. 100 அபராதம் பண்ணினா கூட மறந்துடுவாராம். இல்லை ஒரே அபராதத்தை திருப்பி 100 தடவை பண்ணினாலோ அல்லது புதுசாக 100 அபராதம் பண்ணினாலோ எல்லாத்தையும் மறந்துடுவார். அதுவும் அம்மா மாதிரி தான். சில சமயம் குழந்தை என்ன பண்ண பால் குடிக்கும்போது அம்மா கடிச்சிடும். அப்போ அம்மா உடனே குழந்தை அடிக்க மாட்டான், இன்னொரு இடத்துல மாற்றிப்பான். அபராதம் பண்ணினாலும் எப்படி அம்மா அனுகிரகமே பண்ணுறாளோ. நஸ்மரத்ய. சில குழந்தை என்ன பண்ண கோச்சின்னு வேற போக மாட்டேன், நீ ஒன்றும் வேண்டாம்போ நான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸே போட்டுக்க தெரியாது. அது அம்மனை கொண்டோட கோச்சின்னு வாசலுக்கு வேறு ஓடும் விடுன்னு. இந்த அம்மா சொல்லுவா, நீ வாசலில் போனால் உனக்கு 1000 நம்புறதுக்கு ஆள் இல்லை, வச்சிச்சா மம்மு கொடுத்துக்கு ஆள், நான் தாண்டா எல்லாம் கவனிச்சிக்கணும்னு. அது கோச்சின்னு போனால் கூட இக்கனோடுக்கு என்ன கோபம் பாருன்னு நினச்சிட்டு பின்னாடியே அதை அழைச்சின்னு வர வருவாள். அது மாதிரி ராமர்கிட்ட நம்ம கோச்சிந்து நம்மளை ராமரை திட்டி கட்டி பண்ணால் கூட ராமர் நம்மளை தண்டிக்க மாட்டாராம். நஸ்மத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத். ஆத்மவத்தையாங்கிற ஒரு வார்த்தையை போட்டான். ஆத்மவத்தையான்னா ராமருக்கு தன்னை பற்றியும் தெரியுமா, நம்மளை பற்றியும் தெரியுமா. ஏன்னா அந்த குழந்தைக்கு தன்னை பற்றி தெரியாது. நமக்கு பசிச்சா அம்மா கூடத்துக்கு அம்மா தான் வேணும், ஆய் போனால் கூட ஆய் கூடத்துக்கு அம்மா தான் வரணும்னு தெரியாமல் அது கோச்சின்னு ஓடும். ஓடினா கூட அம்மாவுக்கு தெரியும் நம்மளை விட்டால் அந்த குழந்தைக்கு வேறு கதி இல்லை, நம்ம தான் காப்பாற்றணும் அம்மாவுக்கு தெரியும். குழந்தையினுடைய இதுன்னு தெரியும், அது அசலுக்கு தான் போகணும். அது மாதிரி ராமருக்கு நம்மளை பற்றியும் தெரிகிறதுனாலையும், நம்மளை விட்டால் அந்த குழந்தைகளுக்கு வேறு கதி இல்லைன்னு ராமர் தன்னை பற்றி தெரிஞ்சின்றதுனாலையும் அவர் அபராதத்தை மறந்துடுவார். அதுக்கு ஒரு உதாரண கதை சொல்லுவான்னா, ராமருடைய தோட்டத்தை ஜலம் விடுறதுக்குன்னு 2 வேலைக்காரா இருக்கா. டெய்லி ஜலம் எடுத்து விடுவா. நான் குழந்தைகள மாதிரி இந்த செடியை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கு. செடியோட பார்த்து பேசி அதுக்கு ஜலம் விட்டால் சந்தோஷமாக சரி. ராமர் டெய்லி தோட்டத்துக்கு காற்று வாங்க வருவார். ஒரு வாரமாக ராமர் ஏதோ பிஸியாக இருக்கார், வரலை. ராமர் வரலைன்னொடனே இந்த தண்ணி விடுறவாலும் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாளைக்கு ராமர் வந்தால் தோட்டம் செடியெல்லாம் காஞ்சிருக்கு. ஆஹா, வெயில் காலத்தில் டெய்லி விட வேண்டாமோ? காலம்புற சாயங்காலம் விட்டால் ரொம்ப நல்லது. டெய்லி விடணும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது ஜலம் விடணும். உடனே சீதையை பார்த்து சொன்னார், சீதையை நம்மாவது தோட்டம் ஆள் தான் விடணும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம தான் விடணும், நான் ஜலம் இறைச்சி தரேன்னு ராமரே ஜலம் இறைச்சி கொடுக்குறாள். சீதையே ஜலம் கொண்டு விடுறாளாம். ரகுபதேகே புத்திரா இவ பிரத்யகம் பிராய பஞ்சவட்டி குட்டீர தரவா பிரேயந்து நே மானசம்.
ராமபத்ர தீட்சிதர் பஞ்சவடிக்கு போய் அந்த மரங்களை பார்த்தா ராமரும் சீதையும் குழந்தை மாதிரி வளர்த்த மரங்களாச்சே அப்படின்னு பார்த்தா ராமர். அப்படி அந்த மரங்களெல்லாம் செடி கொடியை பார்த்து ராமரே ஜலம் அடைச்சி கொடுக்குறார், சீதையை கொண்டு விடுறார். கொஞ்ச நேரம் அந்த மண்டபத்தை தூணில் உட்காந்து நேரம் அந்த மண்டபத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது, தோட்டத்தில் நடுவில் ஒரு மண்டபம், அங்கே நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு உடனே மேனேஜரை கூப்பிட்டார் ராமர். தோட்டக்காரனுக்கு என்ன சம்பளம்? 500 ஏதோ சொன்னான். 500 தான் கொடுக்குறியா, இனிமேல் 5000 கொடு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் வேலைக்கு வரலையா ஒரு 100 ரூபா கட் பண்ணி 400 கொடுப்போம். இவர் ராமர் என்ன பண்ணார், 500 கொடுக்குறவனுக்கு 5000 கொடு, எக்ஸ்ட்ரா கொடு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்குள்ளே இந்த தோட்டக்காரனுக்கு தெரிஞ்செடுத்து, ஆஹா நம்ம போகலை, ராமரே ஜலம் விட்டுருக்கார், இனிமேல் நமக்கு சீட்டு கிழிய போகிறது அல்லது சம்பளம் கட்டாக போகிறதுன்னு பயந்துட்டு இருக்கா. ஆனால் சம்பளம் கொடுக்குற டயத்தில் பார்த்தா எக்ஸ்ட்ரா 5000 கொடுத்துருக்கா. இவன் பயந்து போயிட்டான். ஏன்னா அந்த காலத்து வேலைக்காரலாச்சே. உடனே மறுபடியும் மேனேஜர்கிட்ட வந்து, நீங்கள் ஒரே பேரில் மந்திரி பேரும் எங்கள் பேரும் இருக்கிறதுனால மந்திரிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை மாற்றி எங்களுக்கு கொடுத்துக்கிற போகிறதுக்கு எங்களுக்கு 500 தானே கொடுக்குற வழக்கம், 5000 கொடுத்துருக்கு. மேனேஜர் சொன்னார், எனக்கு தெரியாது, ராமர் தான் கொடுக்க சொன்னார். சொன்னோடனே இன்னும் ஜாஸ்தி பயமாயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்கீம் வந்தது, விஆர்எஸ்ன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து வேலைக்கே வராத ஆற்றுக்கு போடாப்பான்னு கொஞ்சம் பைசா கொடுத்து பேங்கில் அனுப்பிச்சி விட்டா வரும். அது மாதிரி இந்த விஆர்எஸ் மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி பைசா கொடுத்து வேலைக்கு வராத சொல்லிட்டாரோ ராமர்னு பயந்து போய் ராமர்கிட்ட வந்து கேட்டான், இன்னும் ஜாஸ்தி கொடுத்துட்டேன்னு. அப்போ தான் ராமர் சொன்னால், உங்கள் காலத்தில் ஏதோ வேலை இருக்கும், அதனால தான் அதை பார்க்கணும் இங்கே வேலைக்கு வராமல் போயிட்டு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தா இதுலேருந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து உங்கள் ஆற்றுல வேலைக்கு ஆளை போட்டுவிட்டு நீங்கள் இங்கே வந்து பண்ணுவேலே, அதுக்காக தான் கொடுத்தேன் சொன்னோடனே அவள் கண்ணீர் விட்டார்கள். அப்புறம் என்னாச்சுன்னா ஐப்பசி மாதம் அடமழை கொட்டுறது. இவன் பார்த்த அந்த வேலைக்காரா, சும்மா 5000 சம்பளம் வாங்கி சும்மா இருக்க முடியாது, பரவாயில்ல தண்ணி எடா, தண்ணி கொட்டினாலும் பரவாயில்லன்னு கொட்டுற மழையும் தண்ணி அடித்து தைரியில் விட்டுருக்கான். வெயில் காலத்தை தண்ணி விடாதவனை கொட்டுற மழையை தண்ணி அடித்து விடுற மாதிரி பண்ணிட்டான் ராம். இதுதான் ராமனுடைய குணம். நஸ்மரத்யப, நம்மலாம் சம்பளத்தை கட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு பண்ணுவோம். அது திருத்த முறை இருக்கே, அது ராமர் அழகுத்தாங்க. நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா இத்தேவம் விவிதைஸ்தைஸ்தைஹி அந்ய பார்த்திவ துர்லபைஹி